அத்தியாயம் 3 இதுவரை ஒரு வழி மாறுபாட்டு பகுப்பாய்வு என்பதை பற்றி சென்ற வகுப்பில் பார்த்தோம். இப்பொழுது இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வு என்பதை பற்றியும் அது சம்பந்தப்பட்ட வரையறைகள் கணக்குகளை பார்க்க போகிறோம். இப்போ இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வுனா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வில் ஒரு மாறி கட்டுப்படுத்தப்பட்டு மற்றொரு மாறியின் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட குழுக்கள் ஒப்பிடப்படுகிறது. இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வில் குழுக்கள் ஒரு காரணியாகவும் மற்றும் கட்டுப்பாடுகள் மற்றொரு காரணியாகவும் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. குழுக்கள் நடத்து முறைகள் எனவும் இந்த கட்டுப்பாடுகள் தொகுதிகள் எனவும் வழங்கப்படுகிறது. இந்த குழுக்கள், கட்டுப்பாடுகள், நடத்து முறைகள், தொகுதிகள் அப்படிங்கிறது நம்ம அந்த அட்டவணை வரும்போது பார்க்குறோம். கணக்கு வரும்போது அது சொல்லப்படும். இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வில் ஒரு வழி மாறுபாட்டு பகுப்பாய்வை விட துல்லியமான முடிவினை பெற முடியும். காரணம் என்னன்னா, பிழையின் மாறுபாட்டினை குறைக்க தொகுதிகள் பயன்படுத்தப்படுகிறது. இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வின் தரவுகள் கீழ்கண்டவாறு அட்டவணையில் குறிப்பிடப்படுகின்றன. கீழே இருக்கிற அட்டவணை மாடல் தான் தரவுகள் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நம்ம இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஒரு அட்டவணை இருக்குது. இந்த அட்டவணையில் குழுக்கள் அல்லது நடத்து முறைகள் அப்படின்னு இந்த பக்கம் ஒரு தலைப்பு கொடுத்துருக்குது. அதில் 1, 2, 3 எக்ஸெட்ரா கே எக்ஸ் ஜே கொடுத்துருக்குது. தொகுதிகள் 1, 2, 3 எக்ஸெட்ரா எம் வரலும் கொடுத்துருக்குது. இந்த உள்ளுக்குள்ளே இதெல்லாம் நிறையில் குழுக்கள் நடத்து முறைகள்ங்கிறது நிறைகள் அப்படின்னு பேர். நமக்கு என்ன, இந்த நடத்து முறைகளை நான் வச்சுக்கணும். அட்டவணையில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைப்பு நடத்து முறைகள், அது 1, 2, 3 அப்படிங்கிற காரணிகள்னு அர்த்தம். தொகுதிகளில் 1, 2, 3 எக்ஸெட்ரா எம் அப்படின்னு நிறையில் கொடுத்துருக்குது. இதுக்கு பேர் தொகுதிகள் அப்படின்னு பேர். இந்த நடத்து முறைகள் தொகுதிகள்ங்கிறது பின்னாண்ட நம்ம பயன்படுத்துவோம். அதனால் இப்போ சொல்கிறேன். இந்த குழுக்களில் இந்த நடத்து முறைகளில் இருக்கக்கூடியது x11, x12, x13 எக்ஸெட்ரா x1i டாட் அப்படின்னு வரும். ரெண்டாவது நிறையில் x21, x22, x23 எக்ஸெட்ரா x2m, லாஸ்ட்டில் x2 டாட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ x1னா நிறைய குறிக்கும், டாட்டில் எதுவும் குறிக்காது. அதனால் அப்படியே விட்டுருப்போம். இப்போ தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட்டில் x டாட் ஜே அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த தொகுதியினுடைய x டாட்டை 1, x டாட் 2, x டாட் 3 அப்படி x டாட் எம் அப்படின்னு இருக்கு. இது எல்லாத்தையும் தொகுதி நிறைவாரியாக நிரல்வாயம் கூட்டினா அதுக்கு பேர் ஜி. பின்னாடி கணக்கில் ஜி பயன்படுத்துவோம். அப்போ இது பயன்படும் இல்லையா? சரி, இது எப்படி இருக்குன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன், பார்த்துங்க. நம்ம ஸ்கூலில் இருக்கும்போது நமக்கு வருகை பதிவேடு இருக்கும், அட்டண்டன்ஸ் இருக்கும். இந்த நடத்து முறைகள் எல்லாம் மாணவர்கள்னு பேர், அந்த மாணவருடைய பெயர்கள் இருக்கும். இந்த தொகுதியெலாம் என்னன்னா தான் தேதிகள் இருக்கும். இப்பொழுது ஒரு மாணவன் எத்தனை நாள் ப்ரெசென்ட் ஆகிருக்கான்னு பார்த்தா என்ன பண்ணுவோம், நிறையில் இருக்க தேதியில் உள்ள மதிப்பெல்லாம் கூட்டுறோம். ரெண்டாவது மாணவன், அவனுடைய ஒரு மாணவன் அல்லது மாணவியினுடைய ஒவ்வொரு தேதியும் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத கூட்டி xi டாட் அப்படின்னு எழுதுகிறோம். அப்போ நிறை மதிப்பு இப்படி தான் கூட்டணும். தொகுதிகள் என்பது என்னென்னா, அந்த குறிப்பிட்ட தேதியில் எத்தனை மாணவர்கள் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்கிறது ஆசிரியர் கீழே என்ன பண்ணுவோம், எழுதி கையெழுத்து போடுவாங்க. இப்படி தொகுதியை கூட்டுறோம். அப்போ இந்த நடத்து முறைகளை தொகுதிகளும் பின்னாட கணக்கில் எப்படி பயன்படுத்த போகிறதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லியாச்சு. இதை பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நடத்து முறைகளுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகள், இதுக்கு பேர் குழுக்கள்னு பேர். நடத்து முறைகளுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகள்ங்கிறது நம்ம பயன்படுத்துவோம். பின்னாண்ட தொகுதிகளுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகள், இதையும் பயன்படுத்துவோம். நடத்து முறைகளுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகள்லாம் மாணவருடைய பெயர் சொன்ன பார்த்தியா, நிறை பற்றி சொல்லக்கூடியது. தொகுதிகளுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகள் அப்படின்னா நிரலை பற்றி சொல்லக்கூடியது. அந்த தேதி மாணவர்கள் அந்த அட்டண்டன்ஸில் மாணவர்கள் தேதியை பற்றி குறிக்கிறதா இருக்கும். நடத்து முறைகளுக்கும் தொகுதிகளுக்கும் இடையே அல்லது குறிப்பிட்ட அமைப்பு உள்ளடக்கிய வேறுபாடுகள். இப்போ இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வினுடைய சோதனை வழிமுறைகளை இப்போ நம்ம பார்ப்போம். படி 1, இருவழி
பகுப்பாய்வில் நடத்து முறைகள் மற்றும் தொகுதிகள் ஆகியவற்றுக்கான வகையான கருதுகோள் உள்ளன. அதனால நடத்து முறைகள்னு ஒன்று தலைப்பு இருக்குது, தொகுதிகள்னு இருக்குது. அது எப்படி நம்ம அந்த இன்மை கருதுகோள் அமைக்கிறோங்கிறத பார்க்குறோம். இந்த கருதுகோள் அமைப்பில் 2 இருக்குது. ஒன்று இன்மை கருதுகோள், ஒன்று மாற்று கருதுகோள். இந்த இன்மை கருதுகோள் எப்படின்னு போகிறோம், H01 அப்படின்னு குறிப்பிட்றோம். அது ஒரு குறியீடு தான், வேற ஒன்றும் கிடையாது. H01 சொன்னால் நிறைய குறிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நடத்து முறைகளின் முழுமை தொகுதிகளின் சராசரிக்கு இடையே வித்தியாசம் குறிப்பிடத்தக்கதல்ல. வித்தியாசம் குறிப்பிடத்தக்கதல்ல அப்படின்னு சொன்னோம்னா வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற பொருள். அப்போ நடத்து முறை அப்படின்னு அர்த்தம். முழுமை தொகுதியில் இருக்கக்கூடிய சராசரியினுடைய வித்தியாசத்தை பார்க்கணும்னு அர்த்தம். H02 அப்படின்னா தொகுதினா நிரல் வாயிலாக தொகுதிகளின் முழுமை தொகுதி சராசரிகளுக்கு இடையே வித்தியாசம் குறிப்பிடத்தக்கதல்ல. அப்போ தொகுதியில் டேட் வைஸாக நம்ம என்ன பண்ணுறோம், அட்டண்டன்ஸில் சொல்லியிருக்கேன், டேட் வைஸாக கூட்டி கீழே போடுறோம் இல்லையா, அதே போல் அப்படி கூட்டணும். நான் சொல்லிவிட்டேன், மேலேருந்து கீழே கூட்டணும், கூட்டிகிட்டே வரோம். அதுதான் அதனுடைய வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற பொருள் இதுக்கு கொடுக்கும். மாற்று கருதுகோள் எப்படின்னு பார்ப்போம். H1ல் நடத்து முறைகளின் முழுமை தொகுதி சராசரிக்கிடையே வேறுபாடு உண்டு அப்படின்னு அர்த்தம். இங்கே ஒரு ஜோடி நடத்து முறைகளின் சராசரி குறிப்பிடத்தக்க வேறுபாடு பெற்றுள்ளன, வேறுபாடு உண்டு அப்படின்னா ஒரே மீனிங் உண்டு. அதே சமயத்தில் H12 ஏதாவது ஒரு ஜோடி தொகுதிகளின் சராசரி குறிப்பிடத்தக்க வேறுபாட்டை பெற்றுள்ளன, வேறுபாடு உண்டு அப்படிங்கிற குறிக்கும். H11ங்கிறது நடத்து முறைகளின் சராசரியிலேயே வேறுபாடு உண்டுன்னு அர்த்தம். H12ங்கிறது தொகுதிகளின் சராசரி குறிப்பிடத்தக்க வேறுபாடு உண்டு. குறிப்பிடத்தக்கங்கிற வார்த்தை நம்மளாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கிறது தான். இவ்வாறு நம்ம இன்மை கருதுகோள் மாற்று கருதுகோள் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது மாறுபாட்டு பகுப்பாய்வு, அது தரவு என்னன்னு பார்க்க போகிறோம். தரவுங்கிறது மாறுபாட்டு பகுப்பாய்வுக்கான சென்ற பிரிவில் அது நம்ம அட்டவணையை தான் கொடுத்துருப்பாங்க. அதான் தரவு. அந்த அட்டவணை இருக்கு இல்லையா, அதுதான் தரவு. 2 காரணி கொடுத்துருப்பாங்க. அதை கணக்கு வரும்போது காரணி சொல்லணும். இந்த அமைப்பில் இருக்கலாம் அப்படிங்கிற பொருள். மாறுபாட்டு பகுப்பாய்வு தரவு அட்டவணை இந்த வடிவத்தில் இருக்கலாம். அடுத்து மிகைக்கான் நிலை ஆல்ஃபா = 5% அப்படின்னு அர்த்தம். மாதிரி பண்பளவை சோதனை அப்படின்னு அது F0T அப்படின்னு கொடுக்கும். அந்த நடத்து முறைகள் அப்படின்னு அர்த்தம். அந்த MST/MSE அப்படின்னு பேர். இது நடத்து முறைகளுக்கான வாய்ப்பாடு. தொகுதிக்கான வாய்ப்பாடு F0B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது MSB/MSE. அந்த F0Tனா நடத்து முறையில் MSTன்னு வருது. அந்த டீயை கொடுத்துருக்காங்க. தொகுதியில் MSB அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க. அந்த MSEனா பிழைகளை குறிக்கக்கூடியது. அந்த நம்ம கணக்கு பார்க்கும்போது அதனுடைய இது என்னன்னு பார்ப்போம். மாதிரி பண்பளவை சோதனைக்கு ஏற்ப கணக்கிடுதல். இப்போ என்னென்ன அந்த சோதனை கணக்கிடுனா அந்த அட்டவணையிலிருந்து நம்ம என்னென்ன கணக்கிடுங்கிறது பார்க்க போகிறோம். திருத்த காரணி CF கண்டுபிடிக்கிறோம். அதனோட வாய்ப்பாடு G²/n. அந்த G மட்டும் போடக்கூடாது, G² மனசில் பதிவு வச்சுக்கணும். G என்பது அட்டவணையில் கொடுக்கப்பட்ட அனைத்து மதிப்புகளினுடைய கூடுதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த சம்மேஷன் J = 1 to M, I = 1 to K, XIJன்னு கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, அந்த அட்டவணை இருக்க அனைத்து மதிப்புகளையும் கூட்டி எழுதுகிறோம். அதுதான் ஜின்னு பேர். மொத்த வர்க்கங்களின் கூடுதல் அதுக்கான வாய்ப்பாடு TSS. மொத்த வர்க்கங்களின் கூடுதல் வாய்ப்பாடு TSS. அப்போ சம்மேஷன் I = 1 to K, J = 1 to M. இந்த சம்மேஷன் முன்ன பின்ன போடலாம், ஒன்றும் தவறே கிடையாது. ஒன்று எப்படியா போட்டுக்கலாம். XIJ² - CF. இந்த XIJ² என்பது அட்டவணையில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் வர்க்கம் பண்ணி எடுக்கக்கூடிய மதிப்பு. CFங்கிறது திருத்தக்கான ஏற்கனவே தெரியும். நடத்து முறைகளுக்கு இடையேயான வர்க்கங்களின் கூடுதல். நடத்து முறைனா நிறையின் வாயிலாக முதல் நிறை ரெண்டாவது நிறை அப்படிங்கிற பொருள். அது SSTன்னு பேர். அது சம்மேஷன் I = 1 to K XI.2/M - CF. இந்த XI.M²னா அந்த நிறையில் இருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் கூட்டி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வர்க்கம் பண்ணி அந்த எண்ணிக்கையால் வகுக்கிறோம். அதான் M - CF. இது வாய்ப்பாடு. இந்த XI.2ங்கிறது என்னன்னு சொல்லிட்டேன். நிறையில் இருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் கூட்டி இருக்கிறோம், அதனுடைய வர்க்கம் தான் அதனுடைய பொருள். M என்பது அந்த நிறையில் எத்தனை மதிப்பில் கூட்டியிருக்கோமோ அதனுடைய எண்ணிக்கை. தொகுதிகளுக்கு இடையேயான வர்க்கங்களின் கூடுதல்.
தொகுதினா நிரல் வாயிலாக கூட்டணும். நிரல் வாயிலாக நிரல் வாயிலான்னு சொன்னோம்னா இப்போ அட்டண்டன்ஸில் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, வந்து அந்த அந்த தேதியில் எத்தனை மாணவர் வந்திருக்காங்கன்னு மேலேருந்து கீழே கூட்டி போடுவாங்க இல்லையா, அந்த இதை நான் வச்சுக்கணும். SSB J = 1/m x.j². J வந்தால் நிரலை கூட்டுறதாக அர்த்தம், நிரலை குறிக்கிறதாக அர்த்தம். I வந்தால் நிறைய குறிக்கிறதாக அர்த்தம், நான் வச்சுக்கணும். பை K என்பது எத்தனை பேர்த்த நம்ம கூட்டி அதனுடைய எண்ணிக்கை வரும், -CF. பிழைகளின் வர்க்கங்களின் கூடுதல் SSE = TSS - SST - SSB அப்படின்னு பேர், வாய்ப்பாடு. அடுத்தது கட்டின்மை கூறுகள். இந்த கணக்கில் கட்டின்மை கூறுகள் வந்து தனித்தனியாக வரும், அதை நம்ம நல்லா தரவாக தெரிஞ்சுக்கணும். மொத்த வர்க்கங்களின் கூடுதலுக்கு வந்து TS, அதனுடைய கூடுதலுடைய கட்டின்மை கூறுகள் வந்து n-1, ஆங்கிலத்தில் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்னு பேர், D.F. இந்த D.Fங்கிறது F பரவல் அட்டவணையில் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்டவணை வரும்போது அதை விளக்கம் நான் சொல்லிவிடு. நடத்து முறைகளுக்கு இடையேயான வர்க்கங்களின் கூடுதல் SST, அது K-1. பிழைகளின் வர்க்கங்களின் கூடுதல் SSB M-1. பிழைகளின் வரையற்ற பாகை, அது கட்டின்மை கூறுன்னு பேர். வரையற்ற பாகைக்கு இன்னொரு பேர், கட்டின்மை கூறுக்கு இன்னொரு பேர் வரையற்ற பாகை இல்லையா. பிழைகளின் அவனுடைய வரையற்ற பாகை M-1 K-1. அந்த நடத்து முறைகளுக்கு அடுத்தது இன்னொன்று வந்து தொகுதி, அதனுடைய இதை தான் கொடுத்துருக்கு. M-1 அடுத்து K-1 அப்படின்னு அர்த்தம். அது இருக்கக்கூடிய அது என்னது, எத்தனை நிறை இருக்குதோ அந்த M-1 கழிக்கணும், எத்தனை நிரல் இருக்குதோ அது K-1 அப்படின்னு அர்த்தம். வர்க்கங்களின் கூடுதல் சராசரி. நடத்து முறைகளில் வர்க்கங்களின் கூடுதல் சராசரி அதனால் MST/SST K-1. நடத்துமுறை வர்க்கங்களை கூடுதல் சராசரி கண்டுபிடிக்கணும், MST = SST/K-1 எடுத்துக்கணும். இது நிறை வாயிலாக. தொகுதிகளின் வர்க்கங்களின் கூடுதல் சராசரி கண்டுபிடிக்கணும், MSB/SSB/M-1. இந்த கட்டின்மை கூறுகளை ஃபஸ்ட்டு அந்த இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வு அட்டவணை தயார் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நிரல் வந்து கட்டின்மை கூறு வரும், அடுத்தது வர்க்கங்களின் கூடுதல் வரும், அடுத்து வர்க்கங்களின் கூடுதல் சராசரி வரும். அப்போ இந்த வாய்ப்பாட்டில் பயன்படுத்துவோம், அதான் இங்கே கொடுத்துருக்கோம். பிழையின் வர்க்கங்களின் கூடுதல் சராசரி MSE, அதை SSE / K-1 M-1. அதிலிருந்து அதை 2 பகுதியில் பெருக்கி போட்டுக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வு அட்டவணை, அதை எப்படிங்கிறது பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கேன்னா, மாறுபாட்டின் மூலம் வரும். இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வு அட்டவணைங்கிற தலைப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து முதல் வந்து மாறுபாட்டின் மூலம், இரண்டாவது கட்டின்மை கூறு, மூன்றாவது வர்க்கங்களின் கூடுதல், நான்காவது வர்க்கங்களின் கூடுதல் சராசரி, அடுத்தது F விகிதம். F விகிதத்தை வந்து F0ன்னு கணக்கு போடும்போது நம்ம சொல்லுவோம், அது பார்த்துக்கலாம். இப்போ நடத்து முறைகள் நிறைய சொல்லியிருக்கோம் இல்லையா. அது மாணவர்களுடைய பெயர் இருக்குது பார்த்தியா, அது அந்த பெயரில் வரும். எத்தனை 5 மாணவர் இருந்தானா K-க்கு பதில் 5-1 அப்படின்னு எடுத்துக்கலாம், கட்டின்மை கூறு. இந்த வர்க்கங்களின் கூடுதல் SST ஏற்கனவே பார்த்தோம், வர்க்கங்களின் கூடுதல் சராசரி MST. இப்போ F0Tனா MST/MSE சேரா. தொகுதினா அர்த்தம் நிரல். மாணவர்கள் வருகை பிரிவில் மாணவனுடைய தேதி இருக்கும் இல்லையா, அதனுடைய எத்தனை தேதி அப்படிங்கிற மாரி இது பண்ண M-1 அப்படின்னு குறிக்கும். அப்புறம் வர்க்கங்களின் கூடுதல் சராசரி SSBன்னு பேர், வர்க்கங்களின் கூடுதல் சராசரி MSBன்னு பேர். அது பிழைகளுக்கு வந்து கட்டின்மை கூறு K-1 M-1, அது வர்க்கங்களின் கூடுதல் வந்து SSEன்னு பேர், கூடுதல் சராசரி MSEன்னு பேர். மொத்தம் கட்டின்மை கூறு N-1 TSS அப்படின்னு பேர். சரி, இப்போ F விகிதத்தை பார்ப்போம். நடத்து முறைகளுக்கான F0T, அது MST/MSE. பிழையோட என்ன பண்ணுறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம். வர்க்கங்களின் கூடுதல் சராசரிகளை MSTயும் MSEயும் ஒப்பிட்டு பார்க்குறோம். இது இங்கே ஒரு ஃபார்முலா கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் MSTயை தொகுதியில் போட்டு MSEயை பகுதியில் போட்டிருக்கோம். அதே போல் F0B அப்படின்னு சொன்னோம்னா தொகுதியினுடைய விகிதம் F விகிதம் கண்டுபிடிக்கிறோம், MSB/MSE. இதுக்கு அடுத்தது தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு. இந்த தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு படி 6 தீர்மானிக்கும் எல்லை மதிப்பில் நடத்து முறைகளின் தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு, அதுக்கு FE1 நம்மளா பேர் கொடுத்துக்கிறோம். ஸ்மால் F தான் கொடுத்துருக்குது.
டி பரவலுக்கு எஃப் பரவலுக்கு வித்தியாசம் வேணுங்கிறதுனால இங்கே வந்து இவங்க மாற்றி கொடுத்துருக்கலாம். நம்ம இப்படி பிரித்து இது பண்ணிக்கிறது நல்லது. நம்ம எதை மாடலை பார்த்துட்ருக்கோங்கிறது நமக்கு தெரியும். அப்போ தான் எல்லாம் ஒரே குறியீடை கொடுத்தா சிரமமாக இருக்கும். அதனால் நடத்து முறைகளை தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு FE1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சஃபிக்ஸில் கீழே வரும் K-1 M- கமா M-1 இன்ட்டு K-1 ஆல்ஃபா அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த வாய்ப்பாடு படி ஆல்ஃபா மதிப்பு நமக்கு தெரியும். தொகுதிகளின் தீர்மானிக்கும் எல்லை மதிப்பு FE2 M-1 M-1 இன்ட்டு K-1 கமா ஆல்ஃபா. இந்த இங்கே வாய்ப்பாட்டுக்கு இதெல்லாம் K-1 கமா M-1 K-1 கொடுத்துருக்குது, M-1 அப்புறம் M-1 K-1 கொடுத்துருக்குது. கணக்கு வரும்போது இதெல்லாம் மாறுபடும். நான் சொல்லிட்டு ஆல்ஃபா மாறாது, 0.05 மாறாது. இதனுடைய இதெல்லாம் மாறுபடும். கணக்கு வரும்போது அதை பார்க்கல. நான் சொல்லி வாய்ப்பாட்டுக்கு இது கொடுத்துருக்கேன். நான் சொல்லிட்டு முடிவு என்னன்னா F0T டீனா நடத்து முறைகளுக்கு லெஸ் தென் அது நம்ம வந்து தீர்மானிக்க எல்லை மதிப்பு வந்து FEன்னு எடுத்துக்கிறோம். அந்த தீர்மானிக்க எல்லை வந்து விட அந்த நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட மதிப்பு F0T இருக்கு இல்லையா, அது வந்து குறைவாக இருந்தால் H0 ஏற்றுக்கொள்கிறோன்னு அர்த்தம், ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. F0T பெருசாக இருந்து FE1 எப்படி இருந்தால் H0 மறுக்கப்படுகிறதுன்னு அர்த்தம் இல்லையா. அந்த இருவழி மாறுபாடு வகுப்பு அட்டவணை இருக்கக்கூடிய அந்த மதிப்பு தான் அது ரெண்டும். அது F0T குறைச்சலாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம், F0T பெருசாக இருந்தால் கண்டுபிடிக்க பெருசாக இருந்தால் மறுக்கப்படுகிறோம். அதே போல் F0P, ஏன்னா இது வந்து நான் 2 இருவழி மாறுபாட்டு பகுப்பு தானே, அதனால் 2 முடிவு இருக்கும். அதனால் அது ரோமன் லெட்டர் 1ங்கிறது முதல் முடிவில் அப்படி வருது. ரோமன் லெட்டர் 2 F0P B லெஸ் தேன் FE1 எனில் இதை H0 ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். F0B கிரேட்டர் தென் FE எனில் H0 மறுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான். இது பொதுவான ஒரு வாய்ப்பாடு தான், ஃபார்முலா தான். எடுத்துக்காட்டு கணக்கு ஒன்று நம்ம பார்க்கலாம். அந்த எடுத்துக்காட்டு கணக்கை வந்து நான் வந்து எடுத்துக்காட்டு 3.6 எடுத்துக்கிறேன். அது லெட்ரு அந்த 3.6 கணக்கை எடுத்துக்கிட்டு அதை வாசிக்கிறேன். அதை வந்து அந்த கணக்கை செய்து பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு வழி மாறுபாட்டு பகுப்பாய்வாக இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வுன்னு பார்க்குறதுக்கு இந்த அட்டவணையில் வந்து 2 வகையான காரணி, இதில் இந்த வகை இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வுன்னு 2 வகையான காரணி கொடுத்துருப்பான்னு ஏற்கனவே இப்போ தான் பார்த்தேன். நான் சொல்லிட்டு இடது பக்கம் தலைப்பாடு விற்பனை பிரதிநிதின்னு இருக்குது, மேலே தலைப்புனா பயிற்சி முறைகள்னு இருக்குது. இந்த பயிற்சி முறைகள் வந்து நிறையில் உள்ள தலைப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வுன்னு அர்த்தம். இதே ஒரு வழி மாறுபாட்டு பகுப்பாய்வுனா அந்த பயிற்சி முறைகள்ங்கிற ஹெட்டிங் இருக்காது, ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்கும் இல்லையா. கணக்கில் வந்து கொடுக்குறவங்க மாற்றியோட கொடுக்கலாம், அதை பார்த்துக்கணும். இது 2 காரணிகள் இருக்குது. சரி, இந்தியாவில் உள்ள ஒரு பிரபலமான மார்க்கெட்டிங் நிறுவனம் 3 வெவ்வேறான பயிற்சி வகுப்புகளை விற்பனை பிரதிநிதிகளுக்கு நடத்தப்படுகிறது. இந்த ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, சேல்ஸ் பர்சன், அவங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் முறையே ABC என குறிப்பிடப்படுகிறது. அந்த பயிற்சி வகுப்புக்கு 3 பேர் கொடுக்குறாங்க, ABC என குறிப்பிடுறாங்க. பயிற்சியின் வெற்றியினை கண்டறிய ஒவ்வொரு பயிற்சி வகுப்புகளுக்கும் 4 விற்பனை பிரதிநிதிகள் அனுப்பப்படுகின்றனர். பயிற்சி வந்து செம்மையாக இருக்கணுங்கிறதுக்கோசரம் ஒவ்வொரு விற்பனை பிரிவுக்கு என்ன பண்ணுறாங்க, 4 விற்பனை ஆட்களை அங்கே அனுப்புகிறாங்க. அவர்களின் விற்பனை முன்னேற்றம் கீழ்கண்டவாறு அட்டவணையில் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பிரதிநிதி 1 பயிற்சி முறைகள் ABC. பிரதிநிதி 1 அதில் வந்து பயிற்சி முறையில் ஏங்கிற பயிற்சியை 4 எடுக்கிறாங்க, பிங்கிற பயிற்சி 6, சிங்கிற பயிற்சி 2 முறை. அதே மாதிரி பிரதிநிதி 2 ஏங்கிற பயிற்சி 6 முறையும், பிங்கிற பயிற்சி 10 முறையும், சிங்கிற பயிற்சி 6 முறையும் எடுக்கிறாங்க. பிரதிநிதி 3 ஏங்கிற பயிற்சி 5 முறையும், பிங்கிற பயிற்சி 7 முறையும், சிங்கிற பயிற்சி 4 முறையும் இருக்கின்றன. பிரதிநிதி 4 ஏங்கிற பயிற்சி 7 முறையும், பிங்கிற பயிற்சி 5 முறையும், சிங்கிற பயிற்சி 4 முறையும். அவங்களுக்கு 3 வகையான பயிற்சி கொடுக்குறாங்க. அது என்னென்ன பயிற்சிலாம் இல்லை, ஆனால் ABCன்னு அந்த வகையை தான் கொடுத்துருக்காங்க. இது பயிற்சி முறைகள் ABCங்கிற. ஆனால் பிரதிநிதிகள் 1ஆம் நபர், 2ஆம் நபர், 3ஆம் நபர், 4ஆவது நபர். கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பயிற்சி முறைகள் மற்றும் விற்பனை பிரதிநிதிகளின் திறன் சராசரிகள் சமமாக உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த பயிற்சி முறைகள் அப்படின்னா அங்கே கொடுக்கப்பட்ட பயிற்சி இருக்கு இல்லையா, அது மற்றும் விற்பனை பிரதிநிதிகள் திறன் சரிசமமாக உள்ளதான்னு கேட்டிருக்கு.
இதை வந்து மாற்றி கூட சொல்லலாம். விற்பனை பிரதிநிதிகள் திறன் மற்றும் பயிற்சி முறைகள் சராசரிகள் சமமாக உள்ளதானு கேள்வி கேட்டாலும் இதே தான் செய்யணும். இப்போ இதை வச்சு தான் அந்த கணக்கை போடும். இந்த விற்பனை பிரதிநிதி நம்ம என்ன பண்ணணும், மைண்டில் வச்சுக்கணும். நடத்து முறைகள் அப்படின்னு பேர். அது என்ன பண்ணிக்கணும், நடத்து முறைகள்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், மைண்டில் வச்சுக்கணும். பயிற்சி முறைகளை வந்து குழுக்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இருவழி மாறுபாட்டு பகுப்பாய்வு சொன்னாவே இந்த நிறைய வந்து அதாவது நிறைய குறிப்பிடக்கூடியது விற்பனை பிரதிநிதி நடத்து முறைகள்னு பேர். இந்த பயிற்சி முறைகளை பேர் என்ன சொல்லுவோம், குழுக்கள்னு பேர். அது நிரல் அப்படின்னு நான் வச்சுக்கணும். இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், மனசில் நான் வச்சுக்கிட்டு இந்த கணக்கை நம்ம செய்து பார்க்கணும். நான் சொல்லிட்டு தீர்வு பார்க்க போகிறோம். தீர்வு அப்படின்னா படி 1 இன்மை கருதுகோள் அப்படின்னு பேர். H01 கோலன் மியூ M1 ஈக்குவல் டு மியூ M2 ஈக்குவல் டு மியூ M3 ஈக்குவல் டு மியூ M4. எத்தனை பிரதிநிதி இருக்காங்க, 4. அது மெம்பர் 1 மெம்பர் 2 மெம்பர் 3ன்னு கூட வச்சுக்கலாம், பிரச்சனை அப்படி கூட வச்சுக்கலாம். அதான் அந்த M1 M2 M3 அதான் நடத்து முறைகள் சமமாக இருக்குன்னு சொன்னோம். அதாவது விற்பனை பிரதிநிதிகளின் திறனின் சராசரிக்கிடையே வித்தியாசம் இல்லை. 4 பேரும் ஒரே தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த அதனுடைய நடத்து முறைகள்லாம் சமமாக இருக்குன்னு அர்த்தம். அதான் இன்மை கருதுகோள். அதே ரெண்டாவதுக்கு H02 ரெண்டாவது இதாக குறிக்கக்கூடியது H02ன்னு பேர். அது மியூ S1 ஈக்குவல் டு மியூ S2 ஈக்குவல் டு மியூ S3. இது தொகுதிகளை குறிக்கும், நிரல் வாயிலாக குறிக்கும். அதாவது பயிற்சி முறை வகுப்புகளின் சராசரிக்கிடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இல்லை. ஏன்னா தொகுதி என்ன கொடுத்துருக்குது, பயிற்சி முறை. அதான் பயிற்சி முறை வகுப்புகளின் சராசரிக்கிடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இல்லை, இல்லை வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லும். எல்லாம் சமம் அப்படின்னு அர்த்தம். சரி, மாற்று கருதுகோள் அப்படின்னா H11 கோலன் மியூ M1 நாட் ஈக்குவல் மியூ M2 நாட் ஈக்குவல் மியூ M3 நாட் ஈக்குவல் மியூ M4 நாட் ஈக்குவல். அதாவது விற்பனை பிரதிநிதிகளின் திறனின் சராசரிக்கிடையே வித்தியாசம் உண்டு. விற்பனை பிரதிநிதிகளின் திறனின் சராசரிக்கிடையே வித்தியாசம் உண்டுன்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். அதே போல் H12 மியூ S1 நாட் ஈக்குவல் டு மியூ S2 நாட் ஈக்குவல் டு மியூ S3. அதாவது பயிற்சி முறை எஸ்னா பயிற்சி முறை, பயிற்சி முறை வகுப்புகளின் சராசரிக்கிடையே குறிப்பிடத்தக்க வித்தியாசம் உண்டு. வித்தியாசம் உண்டுன்னு சொன்னோம்னா நாட் ஈக்குவல் டு, வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ஈக்குவல் டு போட்டுக்கிறோம், அவ்வளோதான், சமம். இப்போ தரவுன்னு சொன்னோம்னா அந்த அட்டவணையை அப்படியே நம்ம வந்து கொடுத்துருக்க அட்டவணையை நம்ம அப்படியே தரவில் எழுதிடுறோம். நம்ம விற்பனை பிரதிநிதி தலைப்புக்கு மேலே நடத்து முறைகள் நம்மளே எழுதிக்கிறோம். பயிற்சி முறைகள் மேலே தொகுதிகள்னு எடுத்துக்கிறோம். அப்போ கணக்கு வந்து அந்த தியரிக்கு ஈஸியாக ஒத்து வரணும் படிக்கிறதுக்கு. அப்போ விற்பனை பிரதிநிதிகள் வந்து நடத்து முறைகள், தொகுதிகள் வந்து என்ன கிடையாது பயிற்சி முறைகள். அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த 1வது பிரதிநிதி 2வது பிரதிநிதி 3வது பிரதிநிதி அப்படி வரிசையாக அந்த தான் போட்டு இது பண்ணிக்கிறோம். ரைட். மிகைக்கான் நிலை ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%. மாதிரி பண்பளவை சோதனை F0T அதான் நடத்து முறைகள் ஏற்கனவே ஈக்குவல் டு MST/MSE. F0B அப்போ தொகுதி அதனுடைய வாய்ப்பாடு வந்து MSB/MSC. இந்த கேபிட்டல் F தான் பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி பண்பளவை சோதனைனா கேபிட்டல் F தான் பயன்படுத்த போகிறோம். அந்த 0Tங்கிறது நடத்து முறையை குறிக்கும், 0Bங்கிறது தொகுதியை குறிக்கும். நடத்து முறைகள் நிறைய குறிப்பிடும், தொகுதி வந்து எதை குறிக்கும், நிரலை குறிக்கிடும். அப்படி மைண்டில் வச்சுக்கணும் நான் சொல்லிட்டு. சரி, இப்போ அட்டவணையை பாருங்கள். அந்த நிரலில் சொன்ன பார்த்தியா நான் அதெல்லாம் வச்சுக்கலாம். கணக்கீடு முறை விற்பனை பிரதிநிதி நிரல் வாயிலாக 1 2 3 4 எழுதிக்கிறோம். xi டாட் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குது. பயிற்சி முறைகளை பாரு, ABC மொத்தம் xi டாட் ஸ்கொயர். இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நம்ம தெளிவாக சொல்கிறேன். ஈஸியான ஒரு அட்டவணையை வந்து கற்றுக்க போகிறேன் நான் சொல்லிட்டு. இப்போ பிரதிநிதி 1 4 6 10 10 + 2 கூட்டினா 12, மொத்தம் வந்து 12. ரெண்டாவது பிரதிநிதி 6 10 16 16 ஒரு + 6 22. பிரதிநிதி 3 5 + 7 12 4 16 12 + 4 அல்ல கூட்டிக்கிற 16. அப்படி கூட்டி போடுற வரணும்னு கிடையாது, கூட்டி போடுறோம். அப்போ மொத்தம் வந்து என்னது 12 22 16 16. நிறையினுடைய மதிப்பு தான் xi டாட். அந்த ஃபஸ்ட்டு xiனா நிறைய குறிக்கக்கூடியது, டாட்டுங்கிறது எதையும் குறிக்கல டாட் வச்சுருக்காங்க. இது பார்த்துட்டோம். இதை வந்து வர்க்கம் பண்ணி போடுறோம் xi டாட் ஸ்கொயர். ஏன்னா பின்னாடி கணக்கில் பயன்படுத்தும், அப்போ இங்கேயே வர்க்கம் பண்ணிக்கலாம்.
12 வர்க்கம் பண்ணுறோம், 22 வர்க்கம் பண்ணுறோம், 16 வர்க்கம் பண்ணுறோம், அப்புறம் 16, 66 எல்லா வர்க்கமும் அது இது பண்ணுறோம். இந்த கணக்கில் வந்து ஏபிசியும் 1, 2, 3 மட்டும் தான், விற்பனை பிரதி 1, 2, 3, 4 மட்டும் எடுத்துக்கிறோம். பயிற்சி முறைகள் ஏபிசியை மட்டும் எடுத்துக்கிறோம். மற்றெல்லாம் வந்து நம்ம அட்டவணையில் இல்லாதது கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஏவுனுடைய எண்ணிக்கைலாம் கூட்டுறோம். 4, 6, 10, 10, 5, 5, 1, 7, 22. பி மதிப்பெல்லாம் கூட்டுறோம், அது 28. சி மதிப்பெல்லாம் கூட்டுறோம், 16. அதே போல் அந்த 22 வந்து எக்ஸ் லாஸ்ட்டில் எக்ஸ் டாட் ஜே ஸ்கொயர் இந்த இடத்துல பண்ணோம்னா 484, 784, 256. ஆக்சுவலாக இந்த விற்பனை பிரதிநிதிகள் கடைசியில் அங்கே கொடுக்கறத வந்து எக்ஸ் ஐ டாட் ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஜே ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். அதை இந்த வர்க்கங்கள்லாம் போட்டாச்சு. இப்போ இந்த மொத்தம் அட்டவணையில் இருக்கக்கூடிய மதிப்பெல்லாம் 66 வருது. எக்ஸ் ஐ டாட்டையும் எக்ஸு டாட் ஜே அதெல்லாம் கூட்டினா 66 வரும். அதுதான் ஜின்னு பேர். அந்த நிறைகளின் வர்க்கங்களின் கூடுதல் வந்து 1140. எக்ஸ் ஐ டாட் ஸ்கொயருடைய கூடுதல் வந்து 1140. 144, 484, 256, 256 கூட்டினா 1140. அதே போல் எக்ஸு டாட் ஜே ஸ்கொயர் அதெல்லாம் கூட்டினா 484, 784, 256 அதெல்லாம் கூட்டினா 1524 அதெல்லாம் கூட்டினா. இது பின்னாடி கணக்கில் பயன்படுத்துவோம். அதுக்கடுத்து வர்க்கங்கள் அப்படின்னா ஏற்கனவே அந்த அட்டவணை இருக்குது இல்லையா, தரவில் கொடுக்கப்பட்ட அட்டவணையில் இருக்க உள்ளார இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் வர்க்கம் பண்ணி போட்டிருக்கோம், வர்க்கப்படுத்தி போட்டிருக்கோம். அதனுடைய மொத்த கூடுதல் தான் 2 சம்மேஷன் எக்ஸ்ஐஜே ஸ்கொயர் ஈக்குவல் டு 408ன்னு வரும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்தது திருத்த காரணி கண்டுபிடிக்கிறோம். சிஎஃப் ஈக்குவல் டு ஜி ஸ்கொயர் பை என் 66 ஹோல் ஸ்கொயர் 12. மொத்த எண்ணிக்கை என்னது 12 பேர். அதை எளிமையாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். பிரதிநிதி வந்து 1ல் எத்தனை குழுவில் கலந்துக்கிறாரு 3. அப்போ 4 பிரதிநிதி இருக்கார். அப்போ 4 பெருக்கல் 3 12 அப்படின்னு நான் வச்சுக்கலாம். இல்லை எல்லாத்தையும் அட்டவணைக்குள்ளார எத்தனை என்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு பாரு, மொத்தம் 12 அப்படி 12 வச்சுக்கலாம். அப்போ எண் மதிப்பு என்ன கிடைக்கும் 12. அந்த 66 வர்க்கம் பண்ணால் 4356 வகுத்தல் 12. அது ஆன்சர் வந்து 363. அடுத்தது திருத்த காரணி மதிப்பு சிஎஃப் 363. அடுத்தது மொத்த வர்க்கங்களின் கூடுதல். மொத்த வர்க்கங்களின் கூடுதலுக்கான வாய்ப்பு டிஎஸ்எஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் இன்னொரு சம்மேஷன் எக்ஸ் ஐஜே ஸ்கொயர் மைனஸ் சிஎஃப். அது வந்து 408 ரெண்டாவது வர்க்க அட்டவணை இருக்குது பார்த்தியா, அந்த மதிப்பு மைனஸு சிஎஃப்ங்கிறது 363 கழிச்சு வரக்கூடிய மதிப்பு என்ன கிடைக்கும் 45. நடத்துமுறைகள் வர்க்கங்களின் கூடுதல். இந்த நடத்துமுறைகள் வர்க்கங்களின் கூடுதல்னா எஸ்எஸ்டி. அப்படின்னா நடத்துமுறையில் அர்த்தம் நிறைவாயிலாக அப்படின்னு அர்த்தம். அந்த நிறைவாயிலாக அந்த விற்பனை பிரதிநிதி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் நடத்துமுறைகள். இந்த இடத்துல நடத்துமுறை வர்க்கங்களை கூடுதல் போட்டால் தான் உனக்கு வந்து எளிமையாக இருக்கும். இல்லை அந்த ப்ராக்கெட்டை வேணால் அந்த வாசம் வேணால் போட்டுக்கலாம் நான் சொல்லிட்டு, பிரதிநிதிகள்னு வேணால் ப்ராக்கெட்டில் வேணால் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சரி, எஸ்எஸ்டி ஈக்குவல் டு வாய்ப்பாடு என்னன்னா எஸ்எஸ்டி ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ ஈக்குவல் டு 1 to m எக்ஸ் ஐ டாட் ஸ்கொயர் வகுத்தல் எம் மைனஸ் சிஎஃப். இந்த நிறையினோட மதிப்பெல்லாம் கூட்டி கூட்டி போட்டிருக்கோம் இல்லையா, அதை வர்க்கம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம் 1140 வரும், இங்கே வரும் 3 மைனஸ் 363. அந்த 1140 வந்து 3ஆல் வகுத்தா 380 மைனஸ் 363 பண்ணால் 17 வரும். அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இந்த கணக்கெல்லாம் செய்து பார்த்தேன் நான் சொல்லிவிட்டேன்.